ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு நல்லாவே ஒரு சஸ்டெயினான மார்க்கெட்டு, சைட்வே மார்க்கெட் தான் சொல்லணும். பட் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். பட் நம்மளோட நிஃப்டி நல்லாவே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ செல்லர்ஸு மார்க்கெட்டை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதில் நம்ம எது மாதிரி ட்ரேட் எடுத்தோம், ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் எடுத்தோம்னா அது எப்படி போச்சு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்மளோட வியூ என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட்டு காலில் நிஃப்டி நமக்கு ஒரு 65 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்மளோட நிஃப்டி 25லேருந்து 30 பாயிண்ட் தான் கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, நான் அதுக்கு தான் எப்பயுமே சொல்வேன், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும் ஹையும் எப்பயுமே மார்க் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் பண்ணும்போது தான் மொமெண்டம் கிடைக்கும், இல்லைனா மார்க்கெட்டில் மொமெண்டம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டை திரும்பி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை போச்சு, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ திரும்பி போச்சு, திரும்பி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவில் திரும்பி ஆல்மோஸ்ட் அங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்தோம்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, இந்த கால் ஆப்ஷனு ஒரு 30 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முக்கியமான இந்த ட்ரேடு நம்ம எடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நமக்கு கரெக்டாக சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்தது. எனக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம், ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சிருந்தோம். அந்த ட்ரேடு நம்மளோட டார்கெட் வரைக்கும் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நிஃப்டியில் எந்த ட்ரேடுமே எடுக்கல. பெருசாக ரொம்ப நேரமாக சைட்வேஸ் போட்டனால ப்ரீமியம் வேகமாக குறைஞ்சிச்சு, கால் சைடு அண்டு புட் சைடு. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு மிட் கேப்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ட்ரேடு, புட் ஆப்ஷனு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா 33 ரூபா பக்கம் எடுத்திருந்தோம். அதை நம்ம புக் பண்ணும்போது 73 ரூபாய்க்கே நம்ம புக் பண்ணால் அது 94 ரூபா வரைக்குமே போச்சு. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டோஜி விழுந்துச்சு. இது கரெக்டாக நம்மளோட R2க்கு கொஞ்சம் மேலே போய் டோஜி விழுந்துச்சு. விழுந்த மார்க்கெட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி எனக்கு இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் கிடைச்சது, தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த கேண்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த ட்ரேடை நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி ஒரு 73 வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணோம். அது 90 92 நாள் வரைக்குமே போச்சு. ஓகே, இன்னைக்கு ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஒரு 15 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துட்டு 30 ரூபா பக்கம் புக் பண்ணேன். அது 45 ரூபா வரைக்கும் போச்சு. ஓகே, இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கு திரும்பி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி மேலே க்ளோஸ் ஆகும். ஒரு ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் எடுத்திருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட்டு இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரின்றனால ரிவர்ஸ் ஆகுன்றனால அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் நிக்கி அண்ட் சவுத் கொரியா காஸ்பிலாம் கிட்டத்தட்ட ஒரு 4% 10% ஃபால் ஆயிருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு நல்லாவே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி சஸ்டெயின் ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான். ஐடி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3% பக்கம் வரைக்கும் ப்ளஸ்ல ட்ரேட் ஆச்சு. மீதி எல்லாமே நெகட்டிவ். ஆட்டோ ஐடியை தவிர்த்து மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி மார்னிங்ல இருந்தே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நிஃப்டி கண்டிப்பாக 24,100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் மார்னிங்லேருந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 9:40க்கு கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2:30 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட்டை அதுக்கு தகுந்த அப்படி கரெக்டாக 23,985 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாவே எக்ஸ்பிரி அன்னைக்கு மார்க்கெட்டு எங்கே க்ளோஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் அதை வச்சு உங்களோட ட்ரேட் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டு இதே இடத்துல ஓப்பன் ஆகுதா, அதாவது ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,050. இது ஒரு ஸ்ட்ராங் க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வாட்டி பட்டுட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா,
24,050. இது உங்களுக்கு ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 24,100 வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,935. இந்த 23,935 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் 23,850 வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் கேப் அப்பு கேப் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது நம்மளோட டெலகிராம் சேனல். இதில் நம்ம எந்த விதமான ட்ரேடிங் கால்ஸும் தரமாட்டோம். மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் மட்டும்தான் தருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் அதை வச்சு உங்களோட ட்ரேட் பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஒரு கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட லைவ் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கிளாஸஸ் லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.